தெரிந்த ஊர் மக்களுக்கு போற்றவும் தெரியும். கதவணை அமைத்து தந்த நீர்வளத்துறை அதிகாரியை நேரில் பாராட்டிய மாத்தாம்பட்டினம் கிராம மக்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா மாத்தம்பட்டினம் கடலோர கிராமத்தில் நடைபெற்ற ஒரு நெகிழ்ச்சியான மற்றும் பாராட்டுக்குரிய நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அக்செப்ட் அமைப்பின் மாநில தலைவர் ஜெக சண்முகம் மற்றும் என்ஜிஓ சங்க மாவட்ட தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் தலைமையில் இந்நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. மாத்தம்பட்டினம் என்னும் சிறிய கடலோர கிராமத்தைச் சேர்ந்த வயதில் மூத்தவரான இராஜேந்திரன், முத்தையன், குருமூர்த்தி, சிவலிங்கம், வரதராஜன், கிருஷ்ணமூர்த்தி, நாகராஜ், கீர்த்திவாசன் மற்றும் பெண்கள் தரப்பில் ஈராணி, அம்பிகா, பாரதி, கலைவாணி உட்பட 20க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இதில் திரளாக கலந்து கொண்டனர். தங்கள் கிராமத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான கதவணையை துரிதமாக கட்டித் தந்தமைக்காக பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரம், மயிலாடுதுறை கோட்டச் செயற்பொறியாளர் மாரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் மாலை அணிவித்தும் கிராம மக்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். நன்றியுரைக்கு பிறகு கிராம மக்கள் தங்கள் பகுதிக்கு தேவையான அடுத்த கட்ட அவசிய கோரிக்கைகளை செயற்பொறியாளரிடம் முன்வைத்தனர். குறிப்பாக கிராமத்திற்குள் கடல் நீர் புகாதவாறு தடுப்பு அரண்கள் மற்றும் உரிய பாதுகாப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டனர். மக்களின் கோரிக்கைகளை கனிவோடு கேட்டறிந்த செயற்பொறியாளர் மாரிமுத்து அவர்கள் இன்முகத்துடன் அவற்றை ஏற்றுக்கொண்டதுடன் நிச்சயமாக வெகு விரைவில் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றித் தரப்படும் என்று உறுதியளித்தார். அதிகாரி அளித்த இந்த நம்பிக்கையான உறுதிமொழியை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்த தலைவர் ஜெக சண்முகம், முத்துக்குமார் மற்றும் கிராம மக்களும் அங்கிருந்து உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கலைந்து சென்றனர். இன்றைய காலத்தில் குறைகளுக்காக மட்டுமே அரசு அலுவலகங்களை நோக்கி போராடும் மற்றும் கொடி பிடிக்கும் சூழல் நிலவும் காலகட்டத்தில் தங்களுக்கு செய்து கொடுத்த ஒரு நல்ல அரசு அதிகாரியை தேடிச் சென்று கிராம மக்கள் பெருமைப்படுத்தியது சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் அனைவராலும் பாராட்டத்தக்க ஒரு முன்மாதிரி நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்வில் செயற்பொறியாளர் மாரிமுத்து அவர்களுடன் முத்தையன், குருமூர்த்தி, சிவலிங்கம், பிரகாஷ், சாமிதுரை உள்ளிட்ட பலரும் கிராம மக்களுடன் உடனிருந்து சிறப்பித்தனர். இங்க இருக்கிற எல்லாருமே மாத்தாம்பட்டினம் கிராமத்தை சேர்ந்தவர்கள். அந்த மாத்தாம்பட்டினத்துல ஒரு கதவணை ஒண்ணு கட்ட சொல்லி கேட்டோம். அந்த கிராமம் முழுக்க கடல் தண்ணி, ஏன்னா கடற்கரையோர கிராமம் அது. கடல் தண்ணி உள்ள புகுந்து முன்னாடியே இந்த சிட்டிசன் படம் சினிமா மாதிரி கீழக்கரை என்ற ஊரு காணாமையே போயிடுச்சு. அதே நிலைமைக்கு மாத்தாம்பட்டினமும் வந்துகிட்டு இருந்தது. அந்த ஊர்ல இருந்த பெரும்பான்மை மக்கள் வெளியிடங்களுக்கு வசிப்பிடத்தை கொண்டு வெளியில போயிட்டாங்க. இந்த நிலையில் தான் அந்த ஊருக்கு ஒரு கதவணை கட்டினா உப்பு தண்ணி மேல ஏறாம இருக்கும், மக்கள் வாழ்வாதாரம் செழிக்கும் என்ற எண்ணத்துல ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை ஏற்றி பிடபிள்யூடி அதிகாரி செயற்பொறியாளர் மரியாதைக்குரிய ஐயா மாரிமுத்து அவர்கள் உண்மையிலேயே தன்னுடைய மக்கள் போல நினைச்சு அந்த அணையை கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக வந்தோம். அந்த அணையை ஒட்டி இன்னும் என்னென்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்க கிராமத்துக்கு செய்யணும், அந்த மாத்தாம்பட்டினம் கிராமத்துக்கு செய்யணுங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். நிச்சயமா அந்த கோரிக்கையை அவங்க செஞ்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பொதுப்பணித்துறையில நீர்வளத்துறை தத்தெடுத்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்கமோ அந்த மாத்தாம்பட்டினம்ன்ற கிராமம் மட்டுமல்ல, திருவாலி, திருநகரி இது போன்ற இடங்களுக்கு என்னென்ன நாங்க கோரிக்கை வச்சோமோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்த அந்த உயர் அதிகாரி செயற்பொறியாளர் அவர்களை மனசார உளமாற பாராட்டுவதற்காக, நன்றியை சொல்வதற்காக அந்த கிராமத்திலிருந்து வந்தவர்களோடு நானும் ஒருவனாய் சென்று நன்றி பாராட்டினோம். இந்த கடல் சீறி வந்தாலும் கதவணை தந்து எங்கள் கண்ணீரை துடைத்த கரம், கொடிபிடிக்கும் உலகில் தேடிச் சென்று சூட்டிய மாலை, உயிரான நன்றி. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN360 செய்திக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் கணேஷ்.